நாங்கள் இப்போ திருகோணமலையில் இருக்கிற சனீஸ்வரன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஸ்ரீலங்காலே இருக்கிற ஒரே ஒரு சனீஸ்வர ஆலயம். இந்த ஆலயம் 500 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்ததாம். அண்ட் கோவீஸ்வரர் குரு தான் இந்த கோவிலில் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடம் நல்ல ஒரு காடாக இருந்திருக்கு. அப்போ அவர கனவுல சனீஸ்வர தெய்வம் இந்த காடை சுத்தமாக்கி தன்னை வழிபட சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்றும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அண்டையிலிருந்து இவங்க இந்த காட்டை சுத்தம் பண்ணி ஒரு சின்ன ஒரு குடிசையில் இவரை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு பிறகு அவர பரம்பரையில் அவருடைய மகள் இந்த கோவிலை பார்த்து கொண்டிருந்திருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் பக்தர்களும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய பக்தர்கள் இங்கே வாரதுண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நிறைய நேர்த்திக்கடன்கள் நிவித்தியாகி கொண்டிருக்குது. அண்ட் சனி பிரதோஷம் வருஷத்தில் 3 to 4 நாட்கள் வருமா. அதுவும் ஒரு முக்கிய வழிபாடாக இங்கே இருக்குது. அந்த நேரத்தில் சுவாமியை காக வாகனத்தில் வச்சு வழிபடுறதாம். அண்ட் புரட்டாதி சனியில் வருஷத்துக்கு 4 to 5 சனி வரும். அவருக்குரிய மகா உற்சவ திருவிழா இந்த டைமில் தான் நடக்கும். அதுதான் இந்த கோயிலோட விசேஷம். ஒவ்வொரு வருஷமும் புரட்டாதி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் இந்த திருவிழா நடக்கும். அண்ட் இந்த கோவிலுக்குரிய தற்போது இருக்கிற குருக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர குருக்கள் அவர்கள் தான் இந்த கோவிலின் தர்மகர்த்தாவாக இருக்கார். இவர் ட்ரிங்கோமலையிலேயே உள்ள பத்ரகாளி கோவிலுக்கும் இவர் தான் பெரியவராக இருக்கிறார். நீங்களும் இந்த கோவிலை விசிட் பண்ணலாம். இது உலகத்திலே இருக்கிற 2வது சனீஸ்வரன் கோயில். 1வது கோயில் இந்தியாவில் இருக்கு. ஸோ இது 2வது சனீஸ்வரன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல பேர் தாண்டி மரம். ஸோ சனீஸ்வர பகவானோட விருட்சக மரம் தான் இந்த மரத்தை கருதுறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த சனீஸ்வரன் கோயிலை பற்றி மேலதிக விவரங்கள் தெரிஞ்சால் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க.